தந்தையே அழைத்தீர்களா? அழைத்த காரணம்? வைத்த காரணம் வேட்டை மீது நாட்டம் உண்டுதான். அதை நான் தந்தையுடன் கூடாமல் சென்று விட்டாய். பரவாயில்லை பரவாயில்லை. ஆனால் நான் எனக்கு வயதாகி விட்டதல்லவா? ஆகையினாலே உடனடியாக உனக்கு ஒரு இந்த அரசவை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். வேட்டைக்கு சென்றேன் என்று நான் அன்பு வேட்டையாடினேன். இவ்வளவு நாளும் ஆடாத ஒரு அருமையான வேட்டை, அதிசயமான வேட்டை. இப்படி வேட்டை தெரியுமா? அதிகாலை எழுந்து கர்த்தரை தொழுதுவிட்டு நானும் எனது நண்பர்களும் வேட்டை மார்க்கமாக வனத்துக்குள்ளே சென்றோம். அப்பொழுது ஒரு இளம்பெண் இரு கரங்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இயேசுவே மாதாவே என்று கதறிக் கொண்டிருந்தார். அதிசயித்தேன். ஐயோ மாதாவே இயேசுவே என்ன கொடுமை இது என்று துடித்தேன். இந்த பெண்மணியை அழைத்து வந்திருக்கிறேன் என்று ஆடிய அதிசய வேட்டை அதுதான். அந்த பெண்ணுக்கு தேவையான முதலுதவியை செய்து கொடுத்தாயா? எல்லாவற்றையும் செய்து அந்த பெண்மணியை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். சரி சரி, நான் உடனடியாக காண வேண்டும் அந்த பெண்மணியை. பீட்டர், அந்த பெண்மணியை அழைத்து வாருங்கள். அரண்மனையில் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓ சரி சரி சரி. சற்று நேரமாகிக் கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, அவர்கள் அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் மருந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். கட்டிட்டு வரட்டும். ஆமாம், நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீர்களே? ஆம், வந்தேன். எனக்கும் வயதாகி விட்டதல்லவா? ஆகையினாலே சற்று நான் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓய்வெடுக்கலாம் என்றால் அதற்கு நீதான் சம்மதிக்க வேண்டும். இந்த அரசவையை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த அரசவையை ஒப்படைக்க வேண்டும் என்றால் நான் சொல்ல வருவது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இந்த அரசவையை ஒப்படைக்க வேண்டும் என்றால் முதலில் நீ மனம் முடிக்க வேண்டும். சரி, அதற்கெல்லாம் அவசரமில்லை. சற்று பொருங்கள். அந்த பெண்மணி வந்தவுடன் அவரை பாருங்கள். முதலில் அவரை பாருங்கள். சரி, அவர் எப்படி இருக்கிறார், அவர் தோட்டம் எப்படி இருக்கிறது, நீ ஒளி வீசுகின்றது. நீங்களும் பார்த்து அவரை தீர்மானம் செய்ய வேண்டும். அப்படி தீர்மானித்த பிறகு பிறகு எந்த முடிவு என்றாலும் எடுக்கலாம். அதற்கு முன்னால் உலகொண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர் ஏற்றுவதற்கிணங்க தென்னகமாம் என்ற திருநாட்டில் தன்னடத்து குலகுமலை கனிமயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாரியிட வருவாகி கேட்டு காணாமல் வைத்து சிவசமுக்கு நீச்சி எழுந்தேரு இந்த வரலாறாய் பண்ணோ பாடி ஒரு வளர்த்தங்கள் தாராட்ட பாடி அணை கடந்து ஆடு ஆண்டும் காவிரி பெற்று அகட்ட காவிரியாய் பெண் கலந்து தாவி பெருகி வந்து என் தஞ்சை ஒரு நாட்டை தாயாகி காப்பவராய் தனி கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் பெருக்கி நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோரும் பிள்ளையோடு பேச வந்த வைங்கிரியே எங்கள் வாழ்வேன் இதயக்கடி எங்கள் இதயக்கடி என்ற ஊர் மக்கள் எல்லாம் எங்கள் இதயக்கடி
நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பீட்டர், அந்த பெண்மணியை அழைத்து வாருங்கள்.